ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி உயிர்காட்சி சாலைக்கு போனார். அங்கே அவர் ஒரு கருப்பு நிறமுள்ள காட்டுப்பூனை ஒன்றை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டார். அந்த காட்டுப்பூனை பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ அந்த கூண்டை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க அந்த கூண்டை திறந்து பயமே இல்லாமல் வெறும் ஒரு தொடப்பத்தை வச்சுட்டு உள்ளே போய் கதவை பூட்டிட்டாங்க. அந்த காட்டுப்பூனை இவங்களை திரும்ப தாக்க வந்தால் கூட அவங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த கூண்டில் ஒரு பகுதியை சுத்தம் செஞ்சுட்டு அந்த காட்டு பூனை இருக்கிற அடுத்த பகுதிக்கு போனாங்க. அந்த பூனை இவங்கள பார்த்த உடனே அவங்கள தாக்குறதுக்கு வேகமாக வந்துச்சு. ஆனால் அவங்க பயமே இல்லாமல் அவங்க கையில் இருந்த தொடப்பத்தை வச்சு துரத்துனாங்க. அது அவங்கள ஒன்றுமே செய்யாமல் அடுத்த அறையில் போய் நல்லா படுத்துட்டு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த விவசாயி, நீ உண்மையிலே மிகவும் தைரியம் உள்ளவ தான் அப்படின்னு சொன்னார். அந்த அறையை சுத்தம் பண்ணிகிட்டே இருந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை ஐயா, அப்படி நான் ஒன்றும் தைரியசாலி இல்லை. உடனே அவர் சொல்கிறாரு, அந்த மிருகம் உங்களை எதிர்க்காமல் அடங்கி போயிட்டுல, நீங்கள் தைரியசாலி இல்லைனா எப்படி அது அடங்கும்? உங்களை அது எப்படி திரும்ப தாக்காமல் போச்சு சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா, இந்த பூனைக்கு ரொம்ப வயசாகிருச்சு, இதுக்கு பல்லு கிடையாது, இதால் என்னை தாக்க முடியாது. அதனால தான் அது போய் நான் துரத்தும் போது அது என்னை கடிக்காமல் அது தன்னால் போய் படுத்துட்டு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பைபிளில் 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு பயம் வேண்டாம், ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லை. சிலுவையில் அவனுடைய பற்களை ஏசப்பா உடை தெரிஞ்சிட்டாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.